நமஸ்காரம். யாத்திரைன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்லுதல், க்ஷேத்ராட்டனம். நான் அதை பற்றி பேச வரவில்லை. யாத்திரை என்பது பிரயாணம், பயணம்னு வைத்துக் கொள்வோம். நம்மிடத்திலே ஒவ்வொருத்தரிடத்திலும் 2 யாத்திரைகள் இருக்கின்றன. ஒன்று உடல் ரீதியான யாத்திரை, தேக யாத்திரை. சாப்பிட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், தூங்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், வைத்தியரிடம் போக வேண்டும், உடம்புக்கு வந்தால் மருந்து சாப்பிட வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கை. கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் உடல் ரீதியான யாத்திரை, வாழ்க்கை. ஆத்ம யாத்திரை இது 2வது, மிக முக்கியமானது. ஞானமா, பக்தியா, கர்மங்களை தொலைத்தல் எப்படி, சிறந்த பண்புகளை வளர்ப்பது எப்படி, முக்தி அடைவது எப்படி, பிறவாமை எப்படி, இதெல்லாம் ஆத்ம யாத்திரை. நம் ஒவ்வொருத்தரிடத்திலும் இந்த 2ம் உள்ளன. 2லையும் நல்லது நடக்க வேண்டும். ஆனால் நாம் நிறைய பார்ப்பது தேக யாத்திரை பற்றி தான். ஆத்ம யாத்திரை பற்றின சிந்தித்தல், முயற்சி அதெல்லாம் குறைவு, நேரமும் குறைவு. இந்த 2ஐயும் யார் பார்க்க வேண்டும்? யாரான உதவுவார்களா? ஆத்ம யாத்திரைக்கு உதவுபவர் தான் குரு, ஆச்சாரியன். அவர்தான் நமக்கு உபதேசிக்கிறார், ஞானத்தை போதிக்கிறார், முக்திக்கு வழி சொல்லுகிறார், பக்திக்கு திட்டமிடுகிறார். இதெல்லாம் ஆச்சாரியன் செய்வது. தேக யாத்திரை, ஆச்சாரியன் நம்ம குரு என்ன வேலை வாங்கி கொடுப்பாரா, பணம் கொடுப்பாரா, வியாபாரம் பண்ண சொல்லி கொடுப்பாரா, உடம்புக்கு வந்தால் மருந்து கொடுப்பாரா? இதெல்லாம் குருவால் செய்ய முடியாது. ஆனால் அவர் பகவானிடம் சொல்லுகிறார், இந்த சிஷ்யன் என்னிடத்திலே ஆத்ம யாத்திரையை கேட்க வந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு மறுபுறம் இருக்கிறது, அதுதான் அவனுடைய உடல் ரீதியான யாத்திரை. அதற்கு நான் உதவ முடியாது. பகவானே, நீ உதவு. நீ அவனுக்கு அதை செய்யவில்லை என்றால், எதுவுமே வாழ்க்கையில் சரியில்லாத போது அவன் எப்படி ஆத்மாவுக்கு நல்லது தேடி வருவான்? வயிற்றில் பசி இருக்கும்போது கீதை சொன்னால் காதில் ஏறுமா? அதனால் நீர் அவனுடைய தேக யாத்திரை பார்த்து நல்ல செய்ய வேண்டும் என்று கண்டிப்பா பெருமானிடம் சொல்லுவார். நாம் சீடன், நம்ம ஒருத்தருமே சீடர்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, ஆத்ம யாத்திரைக்கு ஆச்சாரியனை அணுக வேண்டும், தேக யாத்திரைக்கு அவர் மூலமே பகவானை அணுகலாம். இதுதான் சரியான வழி. இதை விடுத்து, இல்லை என்னுடைய தேக யாத்திரையும் குருவே சொல்லட்டும், அவரே செய்யட்டும் என்றால் அதில் ஏதாவது நடக்கவில்லைன்னு வைத்துக் கொள்வோம். நமக்கு எத்தனையோ நாட்களாக கர்மங்கள் இருக்கின்றன. அதனால் கல்யாணம் தள்ளி போகலாம், குழந்தை பேரு தள்ளி போகலாம், வேலை வாய்ப்பு கஷ்டப்படலாம், உடம்பு படுத்தலாம், எத்தனையோ இருக்கும். இதை பெருமான் தானே பார்க்கிறார். தேக யாத்திரை அவர் பொறுப்பு. ஆனால் நமக்கு அதில் ஏதாவது சரியாக அவர் சரியவில்லை என்றாலும் கொஞ்சம் கோபம் வரும். பெருமானே கடிந்து கொள்வோம், தவறாக நினைப்போம், இப்படி செய்கிறாரே என்று தோன்றும். அப்படியே தோன்றினாலும் அது பகவானிடத்தில் பட்ட அபச்சாரம். அதை சரிப்படுத்திக் கொள்ள குருவனிடத்தில் கேட்கலாம், நான் இப்படி அபச்சாரப்பட்டு விட்டேன், மன்னித்துருள வேண்டும். அவர் அதை சரிப்படுத்துவார். ஆனால் இதே தேக யாத்திரை நாம் குருவை நம்பினோம்னு வைத்துக் கொள்வோம். அது ஏதாவது சரியாக இல்லாவிட்டால் குருவின் பேரில் தப்பாக நினைப்போம், ஆச்சாரியனை தவறாக நினைப்போம்.
அது அபசாரமாகும். அந்த அபசாரத்துக்கு மன்னிப்பு பகவானிடத்தில் வேண்ட முடியாது. பக்தர்கள், பாகவதர்கள் ஆச்சாரியர்களிடத்தில் அபசாரப்பட்டால் அவர்களிடத்தில் தான் மன்னிப்பு வேண்ட வேண்டும். ஆனால் பெருமானிடத்தில் பட்டால் ஆச்சாரியனிடத்தில் மன்னிப்பு வேண்டலாம். அதனால்தான் தேக யாத்திரை குருவை எதிர்பாராமல், ஆச்சாரியனை எதிர்பாராமல் பகவானே எதிர்பார்க்க வேண்டும். அதுவும் அந்த குருவே சொல்லுவார். இப்படி நமக்கு 2 யாத்திரைகள் இருக்கின்றன, உதவுவதற்கு 2 பேர் இருக்கிறார்கள், அவர்களை நம்பி நாம் ஒப்படைக்கலாம், அவர்கள் சொன்னபடிக்கு வாழ வேண்டும் என்பதை கண்டிப்பாக புரிந்து கொண்டு செயல்படுவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.